வந்தது சூரிய மனதிலே எட்டி வாயிர வளர்த்தேனோ இது வந்தே மாதரம் என்று வணங்கேனோ பாருக்குள்ளே நல்ல நாடு அன்பின் பாரத நாட்டுக்கு முதல் வணக்கம் திண்ணியனவும் தகுந்த நல்ல அறிவு கொண்ட நடுவர் அவர்கள் எவனை வச்சு காய்த்தவன் போதும் என்னாது ஒரு நாள் அவன் பட்டமை பரப்பான் நீயும் அண்ணன் கண் பார்க்க வேண்டும் என்ற வார்த்தையின் கூட்டிக்கிணங்க என்னோட போட்டி போடாதிருக்கும் சக போட்டியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண்ணன் பற்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பாரதியின் கடமை நவீன இந்தியாவின் அடித்தளம் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என ஆசைப்படுகிறேன். நெருப்பு விழிக்க பிறந்தவர் மத்தியில் நெருப்பை விழுங்கி பிறந்தவர் என் பாரதி அவருக்கு சென்ற கணல்தான் இன்றும் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே கக்கத்திரல் போன்ற மலர்த்தம் செனி கடையிலே உள்ள நாடி எங்கள் பாரத நாடு என்று அந்த கருத்துக்க காட்டல் பார்த்தானே நவீன இந்தியா என மாற்றத்தை வைத்தது. புதுமை பெண் பறக்க வேண்டும் அவள் வானத்தில் வளம் பெற வேண்டும் என்ற பாரதி அதுதானே வீட்டை தான் பத்தினி பட்டம் வேண்டாம் பட்ட படிப்பு போதும் என படிந்தான் எடுத்தது. அறிவை மேம்படுத்தியவனே உலகை ஆள முடியும் என்ற பாரதி அதுதானே டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கில் இந்தியா என நமது நாட்டை தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்கிறது. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் விழி பணம் கொள்வார் சுயர் பகை வெல்வார். இந்த பாரதின் வரிகள் தானே உலக நாடுகளை நிர்மலா சந்திராயன் 3 முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை நம்மை நடத்தி சென்றது. பாரத தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் பாரதின் எண்ணங்களை 100 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மால் உணர முடிகிறது. அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு தலைமுறையை புரட்சியாளர். நவீன இந்தியா பாரதியின் கனவால் கட்டப்பட்டது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதை நம் பாரத பிரதமரே கூறிவிட்டார். நவீன இந்தியா பாரதியின் கனவு இல்லை இப்ப நினைத்துவிட்டார். என் பாட்டன் பாரதிக்கு பெரும் கனவு உண்டு. எப்போது வாழ்த்திடுவேனோ நம்மிட அவருக்கும் அந்த நினைவது பொதுவாகும். 30 கோடி வாழ்வோம் 30 கோடி முழுமை வீழ்வோம் என ஏற்றத்தால் மற்ற சமுதாயம் இந்தியாவை தானே பாரதி கனவு கண்டான். எல்லா முயல்களும் உயர வேண்டும் அதுவே என் லட்சியம் என்றார்.